अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வர்றவங்களுமே தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக கோச்சார பலன்களை வைத்து மிக முக்கியமான கணிப்புகளை நம்ம ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்க போறோம். இன் ஜெனரல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ, உங்களுடைய கருத்துக்கள் சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணீங்கிற பட்சத்துல எங்க உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு growth கிடைக்கும். பிகாஸ் ஐ எம் புட்டிங் இன் a lot of efforts. நான் ஒரு சேனல்ல மட்டும் பேசுறேன், உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 8-9 பிரீமியரான சேனல், டிவி சேனல் மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே கண்டினியூஸா ஐ எம் கிவிங் மை இன்புட்ஸ். நிறைய பேருக்கு அது உபயோகமா இருக்குன்னு கமெண்ட் பண்றீங்க. ஸோ அதனால உங்களுடைய பங்குக்கு நான் கேட்கறது ஒரு கமெண்ட், ஒரு லைக், இல்லைன்னா உங்களுக்கான எண்ணம் என்ன இருக்கோ, கருத்து என்ன இருக்கோ அதை எழுதலாம், தப்பு இல்லை. முடியலங்கிற பட்சத்துல பரவாயில்ல. பட் ஸ்டில் இது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன். சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் கடுமையான கெட்ட கிரகம், குரூர கிரகம் சொல்லக்கூடிய சனியின் பார்வையில போய் மாட்டின முடிச்சுட்டு இருந்தார் இந்நாள் வரை. ஆனா இந்த மாதம் என்ன பண்றாருன்னா, சூரியன் கிளம்பி மிதுனத்துக்கு போயிட்டாரு. அது என்ன வீடுன்னு கேட்டா உங்களுக்கு லாபஸ்தானம், 11ஆம் வீடு. சங்கம், சமூகம், சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், அப்ரிசியேஷன், சர்டிபிகேட்டு, பாராட்டு, பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்த ஜெயிக்கிறது, பதவிகள், கிடு 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 கிடுன்னு உங்களுக்கு நடக்க போறது. அவ்வளோ மோசமான நிலைமைகள்ல இருந்து இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்க. வேலை இருக்குமான்னு தெரியல, வேலையில நிம்மதியா இருக்காது, குடைச்சல், யார் உங்க பாசம் சைக்கோவா மாறி இருப்பான். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கும். வீட்லயுமே சரி நிம்மதி இருக்காது. இப்ப அந்த லாபஸ்தானத்துக்கு சூரியன், குரு, புதன் போய் சேருவது மிகப்பெரிய ஏற்றம். திரிகோணத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன பிரச்சனை கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ஏன்னா ராசி அதிபதி கெடுப்பா ரொம்ப மோசமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் பார்வையில இருந்து மாட்டிட்டு வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறது விமோச்சனம் விமோச்சனம் விமோச்சனம். அற்புதமா இருக்கு. இப்ப என்னன்னா, செவ்வாய்க்கு எதுவும் உங்க ராசி லக்னத்துல இருக்காரு. இதுதான் கவலைக்குரிய விஷயம். இவ்வளவு நாள் செவ்வாய் நீச்சகத்தில் இருந்தாரு, ஒன்றும் பண்ணாது. ஆனா இப்போ செவ்வாய் உங்க ராஜகிரகம் உங்களுடைய வீட்டுக்கு வருவது பிரச்சனை கிடையாது. கேதுவோட சேருவது ஒரு விதத்துல பிரச்சனை. இதுலயும் முக்கியமா ராகுவின் குரூர பார்வையில போய் மாட்டிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. தலைக்கு கண்டம், தலையில கவனமா இருக்கணும். கைகள் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கேஸ் ஏதாவது ஆறக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு கேன்சர், யாரோ ஒருத்தருக்கு கட்டி, யாரோ ஒருத்தருக்கு ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த 1.5 மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கும். நான் நினைக்கவே இல்லை சார் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு சார்னு சொல்றது. சில பேருக்கு பல்லு எடுக்கிற மாதிரி வரும், மல்டிபிள் ஸ்டிச்சஸ் பல்ல போடுற மாதிரி வரலாம், சில பேர் கைகள்ல போடுற மாதிரி வரலாம். அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கரமான சண்டை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அடுத்த 1.5 மாசத்துல நீங்க கவனமா இருக்கணும். பட் பேசிக்கா இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம், சந்தோஷத்திற்குரிய விஷயம்.
28ஆம் தேதி ஜூன்ல இருந்து பணத்தட்டுப்பாடுகள் ஆரம்பிக்கும். அதனால அதுக்கு முன்னாடியே எல்லாமே சேர்த்து வச்சுக்கங்க. சந்தோஷம்ங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். இந்த மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சிமஸ்து மங்களாணி வந்தோன்னு வந்து தாஸ்து நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.